கபடி விளையாடுறீங்க, ஸோ வெளியூர்லாம் போய் விளையாடுவீங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? அதெல்லாம் யார் செலவு பண்றா? கோச் தான். உங்க கோச் தான் பாத்துக்கிறாரா? இப்படி ஒரு கோச் இல்லாதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன்ல. கோச் தான் நமக்கு வழிகாட்டி. நமக்கு கபடி பத்தி எதுவுமே தெரியாது. ஓகே. ஒரு குரு டீச்சர் வந்து எப்படி ABCD சொல்லி தராங்களோ அப்படிதான் கோச் எங்களுக்கு ஸ்கில் சொல்லி கொடுத்து எங்களுக்கு மென்டலி ரெடி பண்ணது. ஏன்னா கோச் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு அறிவா இருக்கு குழந்தை. எனக்கெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த அறிவு கிடையாது. எவ்வளவு தெளிவா பேசு. சூப்பர்ரா. ஸோ இப்போ வந்து நீங்க நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க, நிறைய கப்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. அதோ பார்த்துட்டீங்க பாருங்க எவ்வளவு கப்பு இருக்கு. எங்க வீட்டுல ஒரு கப்பு ஒரு மெடல் இல்லைன்னா இவ்வளவு வச்சிருக்கீங்க. வைக்க இடம் இல்லாம சைட்ல வச்சிருக்கீங்க. கோச் வீட்ல நிறைய இருக்கும் கப்பு. கோச் இதுவே சரி, எங்க ஜெயிச்சதே சரியா தெரியாத அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கியாடா. சூப்பர்ரா. மேட்ச் எல்லாம் பார்த்தேன்டா, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மாசால இருக்கீங்க. உங்க அந்த கேம் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுமே செம சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா உங்க ஆட்டிடியூட் நல்லா இருந்தா கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஆட்டிடியூட் கேம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. பீரோல நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன்டா. கார்த்திகா IPS, கீழே காவியா IAS, ஏஷியன் கேம் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுதான் உங்களோட ஆசை, இந்தியாக்காக விளையாடணும்? இந்தியாக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விளையாடணும் அப்படின்னு தான். எங்க கண்ணகினர்ல இருந்து விளையாடணும் ஃபர்ஸ்ட். இவ்வளவு பெரிய ஆசை, இந்தியாக்காகவே விளையாடணும் அப்படின்ற ஆசை ரொம்ப பெருசு. அதுவும் இந்த வயசுல உங்களுக்கு எப்படி வந்துச்சு? யாருனால வந்துச்சு? கோச் தான். எல்லாமே கோச் தான். கோச் தான். ஏன்னா அவங்க தான் நம்மள வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் காமிச்சது. ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது கபடினா. கப் அடிப்பாங்க, அந்த கப்பை பார்த்து அந்த அதுல ஒரு ஈர்ப்பு, அதனால போய் சேர்ந்ததுதான் கபடி. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் மேட்ச், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் விளையாடும் போது தான் அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வமே வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போது நிறைய கேம்ஸ் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மேல்படி ஒண்ணு இருக்கு. இந்தியாக்காக விளையாடினா ஒரு பெரிய பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர் ஆகணும்ன்றது கன்ஃபார்மா ஆயிடும்ன்றதுக்காக அதோட ப்ராசஸ்னால தான் நாங்க இந்தியா விளையாடினா நம்ம வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர் ஆக முடியும்.